வணக்கம். நேற்று அரசியலில் நடந்த சில முக்கியமான சம்பவங்களை பற்றி பார்க்கலாம். பீகாரில் பாஜக வெற்றி பெற்றதுக்கு ராஜேந்திர பாலாஜி ஓவராக சந்தோஷப்பட்டது. பாஜக வெற்றி பெற்றதுக்கு அதிமுகவினர் பயங்கர சந்தோஷப்படுறதை பார்க்கும்போது என்னவோ நடக்குதுடா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பட்டியலின சமுதாய மக்களை அந்த கட்சியில் ஒருங்கிணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், கூட்டணிகளை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி சில சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முதல்ல ராஜேந்திர பாலாஜி என்ன பேசினார் அப்படின்னா, பீகாரில் என்டிஏ கூட்டணி ஜெயிக்குது. இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருக்குது. என்டிஏ கூட்டணியோட தலைமை அதிமுக தான், எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டார். கூட்டணி வச்சுருக்கிறாங்க, என்டிஏ கூட பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க. பீகாரில் பாஜக மிகப்பெரிய ஒரு வெற்றி. நிதிஷ்குமாரோட கூட்டணி வச்சு நிதிஷ்குமாரை முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து விட்டு அவங்க பெரிய வெற்றி பெற்றாங்க, ஆட்சி அமைக்க போகிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அதே நிலைமை தமிழ்நாட்டிலையும் நடக்கும் அப்படிங்கிறது தான் ராஜேந்திர பாலாஜியோட கருத்தாக இருக்குது. அதுக்கு அதை சொல்லிட்டு போகலாம், நாங்கள் என்டிஏவோட கூட்டணி வச்சுருக்கிறோம், அது சம்மந்தமாக நாங்கள் ஜெயிப்போம். தமிழ்நாட்டில் எப்படி பெரும்பான்மை அங்கே 243 தொகுதினா இங்கே 234 தொகுதி, அதனால் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம், பெரும்பான்மையில் ஜெயிப்போம், ஜெயிச்சு நாங்கள் ஆட்சியில் தான் உட்காருவோம் அப்படின்னு சொல்லி பேசுனா அது ஒரு லாஜிக்காக இருக்கும். இவர் தேவையில்லாமல் காங்கிரஸ் கட்சியை கலைச்சிருங்க, காங்கிரஸ் கட்சி நாட்டுக்கும் ஊருக்கும் காங்கிரஸ் கட்சியே தேவையில்லை, அது இழுக்குதான், திமுக அதோட கூட்டணி வச்சு அதை இழுத்துக்கிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலை கொடுக்கும். அந்த காலத்து காங்கிரஸ் கட்சியே கிடையாது, காந்தி ஆரம்பித்த கட்சி கிடையாது, நேரு உழைச்ச கட்சி கிடையாது, நேதாஜி இருந்த காங்கிரஸ் கிடையாது. இப்போ இருக்கிற காங்கிரஸ் ஃபுல்லாக வேறு மாதிரியான காங்கிரஸ். இங்கே இந்த மாதிரி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ராகுல் காந்தி ஆஸ்திரேலியாவில் ஜாலியாக சுற்றுப்பயணம் போயிட்டுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு ஒரு பேச்சை பேசி விட்டார். சரி, 220 தொகுதியில் அங்கே நாங்கள் கண்டிப்பாக அதிமுக ஜெயிக்கும், பீகார் தேர்தல் முடிவுகளை பார்த்தீங்கள, அது மாதிரி நாங்களும் 220 தொகுதிகளில் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ராஜேந்திர பாலாஜி பேசி எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் முதலமைச்சர் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதோடு நிப்பாட்டி இருந்தால் பரவாயில்ல. காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் பண்ணோன்னு தான் செல்வ பெருந்தகைக்கோ செல்வ பெருந்தகை ராஜேந்திர பாலாஜியெல்லாம் ஒரு அரசியல் முதிர்ச்சியோடு பேச தெரியல. காங்கிரஸோட வரலாறு அவருக்கு சுத்தமாக தெரியல. காங்கிரஸ் என்ன தோற்றுக்கிட்டே இருந்தால் தோற்றுக்கிட்டே இருப்போமா, தொடர்ந்து தோப்போமா, திடீர்னு ஒரு நாள் எழுச்சி பெறுவோம், எழுந்திருப்போம், நாங்கள் ஆட்சியில் உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். இப்போ என்னென்னா, இவங்க காங்கிரஸுக்கு பீகாரில் இவ்வளோ பெரிய வெற்றி அப்படிங்கிற ஒரு இதை பார்த்தோன்னே, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டது காங்கிரஸ் தான். திமுக கூட்டணியில் இருக்காங்க, அதிக தொகுதிகளை இந்த தடவை எங்களுக்கு தரணும், மக்கள் செல்வாக்கு எங்களுக்கு இருக்குது, அதுலேயும் திமுகட்ட சரிபாதி தொகுதிகளை கொடுங்க கூட்டணிக்குள்ளே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. நாங்கள் வலுவான ஒரு இயக்கமாக மாறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதுக்கான ஒரு வேலை எந்த வேலையுமே பார்க்கல. சும்மா செய்தியாளர் சந்திச்சுட்டு எங்கள் இயக்கம் வலுவாக இருக்குன்னு சொல்லியே இப்போ பீகாரில் நடந்த மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் நடக்க போகுது. ஒழுங்காக திமுக கொடுக்குற தொகுதிகளை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக இருக்கலாம், இல்லை தாவேக்கோட பேச்சுவார்த்தை நடத்தி பீகாரில் ஒருவேளை காங்கிரஸ் அதிக தொகுதிகளை ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தாவேக்கோட கூட்டணி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க. எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லி. இப்போ வேறு வழியில் திமுகவோட தான் இருக்கணும். இப்போ ராஜேந்திர பாலாஜி திமுக தேவையில்லாத லக்கேஜ், காங்கிரஸ் அதை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க, ஒன்றும் செய்ய முடியாது, காங்கிரஸை கழட்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கார். இவர் எல்லாத்துக்கும் சேர்த்து பேசினது தான் செல்வ பெருந்தகை கடுப்பாயிருச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு டோஸை ராஜேந்திர பாலாஜி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் டோஸ் விட்டார். சரி, அது ஒரு சைடு போயிட்டுருக்குது. ரெண்டாவது அமித்ஷாவோட முடிவு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். அமித்ஷா பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நிதிஷ்குமாரோ பாஜகவோ எது சரி, அது இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஒருத்தர் இருக்கிறார், மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான். அவருடைய லோக் ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சி தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை பாஜகவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் கொடுத்தது அந்த கட்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பீகாரில் ஒரு 19 தொகுதியில் அவங்க போட்டி போட்டாங்க. அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் 4.97%. 2020 சட்டமன்ற தேர்தலில் சிராக் பாஸ்வானுக்கு கூட்டணியில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நிதிஷ்குமார்கிட்ட ரொம்ப வற்புறுத்தினாங்க. ஆனால் நிதிஷ்குமார் சிராக் பாஸ்வான் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசினார். ஆனாலும் பார்த்திங்கன்னா 135 தொகுதியில் நிதிஷ்குமார் தனித்து போட்டி போட்டாங்க. லோக் ஜனதா சக்தி இப்போ சிராக் பாஸ்வான் இருக்கார் இல்லையா, அவர் 135 தொகுதியில் தனித்து போட்டி போட்டதில் பார்த்திங்கன்னா அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் 5.66%. ஆனால் இதில் நிதிஷ்குமார் 115 தொகுதிகளில் 2020 போட்டி போட்டார். அவங்க 43 தொகுதியில் மட்டும்தான் ஜெயிக்க முடியுது. எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா குறைந்த வாக்கு சதவீதத்தில் தோற்றுட்டாங்க.
இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாஜக அப்பயே அலசி ஆராய்ஞ்சதில் பார்த்தீங்கன்னா, சிராக் பாஸ்வானோட கூட்டணி சேர்ந்திருந்தோம்னா பாஜக, நிதிஷ்குமார் இவங்க இன்னும் அதிக தொகுதிகளை வெற்றி பெற முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்தது. அதான் இப்போ பீகாரை போல் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த அவங்களுக்காக போராடக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைங்க. வீசியாக வராது, பாஜகவோட எந்த சூழ்நிலையிலையும் கூட்டணி வைக்க மாட்டாங்க. கிருஷ்ணசாமி ஏற்கனவே பாஜகவோட கூட்டணியில் இருந்தவர் தான். அவருக்கு இப்போ கொஞ்சம் ஆர்சிலேஷன் இருக்குது மைண்டில். அவர் வந்து தாவேகா சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஜான் பாண்டியன் இருக்கார். இவங்களை எல்லாத்தையுமே ஒருங்கிணைஞ்சு நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வாங்க. பீகாருக்குள்ளே எப்படி வெற்றி பெற்றோமோ அதே போல் தமிழகத்துலேயும் வந்து பட்டியல் சமுதாய மக்களோட அவங்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையுமே ஒன்றிணைஞ்சு நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் கூட்டணி சம்மந்தமாக எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணத்திலே இருக்கிறாரு. இதனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வந்து ஏற்கனவே வந்து தாவேகோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறார். அதனால் அவர் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்க, அவங்க கேட்குற டிமாண்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜான் பாண்டியனும் வந்து அவரும் இன்னமும் அறிவிப்பு வெளியிடலை, அவரும் யாரோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட பெருசாக வந்து கூட்டணி யாருமே வைக்கிறதுக்கு ஆர்வம் காட்டலை அப்படிங்கிறது தான் ஒரு எண்ணமாக இருக்குது. எப்படியா இருந்தாலும் பாஜக நம்மளை எப்படி பீகாரில் நிதிஷ்குமாரை ஜெயிக்க வச்சாங்களோ அதே போல் நம்மளையும் ஜெயிக்க வச்சுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் பாஜக கீழே களத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்க. ஆனால் கூட்டணி பலமும்னு ஒன்று இருக்குல்ல, அது இருக்குது. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் பாஜக சொல்கிறத நிதிஷ்குமார் கேட்டார். ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டார். அவர் வந்து இப்போ எப்படி சிராக் பாஸ்வான் போல் அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 4.33% வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க ஒரு 19 தொகுதியில் போட்டின்னா, அதே போல் வந்து இங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வாங்கும். ஏன் அந்த கட்சியை கூட்டணிகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி அமித்ஷா சொல்கிறாரு அப்படின்னா இந்த காரணம்தான். இதனால் வந்து அதிமுக பாஜக கூட்டணி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜெயிக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அதை புரிஞ்சுக்காமல் இவர் எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக இல்லை எனக்கு ஆளுமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அது தப்பு. எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் நிதிஷ்குமார் 20 வருஷமாக முதலமைச்சராக இருக்கிறவர், எந்த தேர்தலையும் போட்டி போடாமல் முதலமைச்சராக வரக்கூடிய நபர் அவர். அவரே வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு இறங்கி வர்றார்ல, பாஜக சொல்கிறத கேட்குறாருல, அதுதான் அடிப்படை கூட்டணி கட்சிக்கான ஒரு யதார்த்தமான நிலை. அந்த நிலையோட எடப்பாடி பழனிசாமினால் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாரு. அப்படிப்பட்டவர்கிட்ட எப்படி வந்து அமித்ஷா வந்து பேச முடியும்? இப்போ ஓபிஎஸ் 2021 சட்டமன்ற தேர்தலில் இருந்தார். ஓபிஎஸ் இப்போ விலகி இருக்கிறார். அவரும் வந்து தனியாம்பேட்ட முறையில் வந்து வாக்கு சதவீதத்தை பிரிப்பார். இப்படி தொடர்ந்து வாக்கு சதவீதத்தை அதிமுக ஓட்டுகளை பிரிக்கிறாங்க. செங்கோட்டையன் பிரிக்கிறார். அது இல்லாமல் கட்சிக்குள்ளே இருக்கிற சீனியர்கள் எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து பொதுக்குழுவில் வெடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பீகார் போல் பாஜக வந்து நம்மளுக்கும் செயல்படும், நம்மளை முதலமைச்சராக்கி விட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. சசிகலா போல் வந்து அமித்ஷா இருப்பார் அப்படின்னு நம்ப முடியாது. சசிகலா நம்பினாங்க, அமித்ஷா நம்ப மாட்டார், சந்தேக கண்ணோட தான் பார்ப்பார். அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி மேலெல்லாம் அவருக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திமுக வந்து கடைசி நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பீகாரில் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மகளிருக்கு அவங்க சுய உதவிக்குழு அதுக்கு வந்து கடன் 10,000 ரூபா கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுக்கும் பெண்களுக்கு இப்படி ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சா என்ன அப்படின்னு முதலமைச்சர் மைண்டில் இருக்குது. இப்போ பொங்கலுக்கு பரிசு வழங்க போகிறாங்க, அது இல்லாமல் ரேஷன் கார்டுக்கு ஒரு அட்டைக்கு இவ்வளவு தொகை அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை பண்ண போகிறாங்க. இப்போ அதே போல் வந்து மகளிருக்கு வந்து சுய உதவிக்குழுன்னு ஒன்று இருக்குது. அந்த குழுவில் வந்து பெண்களுக்கு ஒரு 10,000 ரூபா கடன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணார் அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் மகளிர் மத்தியில் போய் சேரும். மகளிருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். அந்த விஷயத்தை வந்து இப்போ முதலமைச்சர் ஜனவரியில் ஆரம்பிப்பார், சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 202 தொகுதிகளில் வந்து வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா அந்த பெண்களுக்கு கொடுத்த சலுகைகள் தான். நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் மேலேயும் மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. பீகாரில் வேலைவாய்ப்பு பிரச்சனை அதிகமாக இருக்குது, உட்கட்டமைப்பு பிரச்சனைகள் அதிகம், இப்படி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. நிதிஷ்குமார் வந்து ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சாங்க. திடீர்னு கடைசி நேரத்தில் மகளிருக்கான அந்த ஒரு தொகையை கொடுத்தோன்னே எல்லாமே மாறி போச்சு. ஆனால் மகளிர்களுக்கும் ஆண்களுக்கும் வந்து வாக்கு சதவீதம் வந்து 9% இருக்குது.
மகளிர் அதிக அளவில் வாக்கு சதவீதம் வச்சுருக்காங்க. அவ்வளோ பேத்தையுமே வந்து களத்துக்கு கொண்டு வந்து அவங்க ஓட்டை வந்து என்டிஏ கூட்டணிக்கு மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த விஷயத்த வந்து பாஜக ரொம்ப தெளிவாக வேலை பார்த்தாங்க. அவங்க கொடுத்த ஐடியா தான். இது திமுகவோட திட்டமாக கூட இருக்கலாம். இந்த திட்டம் வந்து அங்கே செயல்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு தேர்தலுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 அப்படிங்கிற ஒரு நிதி உதவி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த விஷயம் வந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி 75 லட்சம் பெண்கள் வங்கி கணக்கில் வந்து 10,000 பணத்தை வந்து நேரடியாக டெபாசிட் பண்ணியிருக்காங்க. கடைசி நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட இந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நிதிஷ்குமார் கூட பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்களுக்கு இது ஓட்டு கொடுத்த பணம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டினாலும் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது இல்லை. சரி, ஏதோ ஒன்று நமக்கு கொடுக்குறாங்க, சுய உதவிக்குழுக்காக கொடுக்குறாங்க, 2 லட்சம் வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார் நிதிஷ்குமார், கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பாஜக நிதிஷ்குமார் மேலே ஏற்படுத்தி வச்சாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது. இந்த திட்டம் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியினால் உருவாக்கப்பட்ட திட்டம் தான். இது நிதிஷ்குமார் கொடுத்தாரு. இதே போல் ஒரு திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் திமுக செயல்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்ப்பும் இருந்துக்கிட்டே இருக்குது. திமுக செயல்படுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். என்டிஏ கூட்டணியில் திரும்பவும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல் என்டிஏ வந்து பாஜக மேலிடத்துக்கும் வந்து தமிழ்நாடு ஒரு முக்கியமான இது கிடையாது. அவங்களுக்கு மேற்கு வங்காளம் தான் முக்கியம். தமிழ்நாடை வந்து பார்த்துக்கலாம், அடுத்த தேர்தலில் கூட பார்த்துக்கலாம். எடப்பாடி பழனிசாமியை வந்து நம்ம பட்டியலின சமுதாய மக்களோட தலைவர்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து கூட்டணிகளை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி எடுங்க. ஏன்னா அவங்க கையில் 20% வாக்குகள் இருக்குது. அவங்க உங்களை நம்பணும். உங்களை நம்பி உங்களுக்கு கீழே வந்து செயல்பட்டால் நம்ம வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி சிரிச்சுக்கிட்டு எப்படியா இருந்தாலும் மேலே இருக்கவன் நம்மளை காப்பாற்றி முதலமைச்சராக்கி விடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி போக்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.